வஞ்சிக்கப்படும் தென்னிந்தியா, பழிவாங்கப்படும் தமிழ்நாடுன்னு சொல்றதனுடைய அடிப்படையாக பார்க்கிறது ஒன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள். குறிப்பாக தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை திடீர்னு கூடுது. ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியலில் பிரச்சனை வருது, இன்னொரு பக்கத்தில் ஓட்டு போட்ட பிறகு அறிவிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையை விட எண்ணக்கூடிய எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. இன்னைக்கு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படும். ஒரு பக்கம் நிதி ஒதுக்கீடு, ஒவ்வொரு தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆந்திராவுக்கு மட்டும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு கூடுதலாக கொடுக்குறாங்க. அதுவும் முந்தின பட்ஜெட்ல கூடுதல் ஒதுக்கப்பட்டது, இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு கூடுதலாக கொடுக்கல. தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஏற்கனவே இருந்தது. 2024 ஓட்டு போட்ட போது இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.41 கோடி. அது இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய பட்டியலில் பார்க்கும்போது 5.67 கோடியாக குறைந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 76 லட்சம் பேர் வாக்காளர்கள் விடுபட்டு போகிறாங்க. அதுல ஒரு 25 லட்சம் பேர் இறந்து போனவர்கள் விட்டுட்டா கூட 50 லட்சம் பேர் வாக்கு உரிமையை இழக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. இந்த SIR ரிப்போர்ட்டை வச்சுதான் சென்சஸ் நடத்த போறாங்கன்றாங்க. அப்ப இதுல விடுபட்டு போறக்கூடியவங்க சென்சஸ்லயும் விடுபட்டு போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அது இன்னொரு பெரிய ஆபத்து. ரெண்டாவது, சென்சஸ்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும், என்ன தகவல்கள் சேகரிக்கணும்ன்றதை பற்றி மக்கள் மத்தியில ஒரு விவாதம் நடத்தப்படுது. இப்போ காஸ்டும் சேர்த்து காஸ்ட் சென்சஸ் நடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கு. அப்போதான் கரெக்டா யாரு எந்த இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு, என்ன இடஒதுக்கீடு தொடரணுமா, அதை இன்னும் கூட்டணுமா, இதெல்லாம் முடிவு செய்யறதுக்கு வாய்ப்பாகும். சென்சஸை ஒட்டி அடுத்து வரக்கூடிய பெரிய ஆபத்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். ஈ-தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட NDA வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு தான் முன்னிலைப்படுத்துறாரு. இப்போ விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு, NDA வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றாங்க. நீங்க என்ன டெல்லியிலயா போட்டிட போறாங்க, டெல்லியா இங்க போட்டிட போகுது, இல்ல இது தமிழ்நாடு தானே எலெக்ஷனு அப்படின்ற மாதிரி அவர் புரிதலற்ற பேச்சை அவர் வெளிப்படுத்துகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. இங்க மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்கின்றன, இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மாநில சுயாட்சிங்கிற தத்துவம், அவரும் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர், அண்ணாவனுடைய கோட்பாட்டை அவர் முன்மொழியக்கூடியவர். ஆனால் அந்த புரிதல் இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தற்போது விமர்சையாக வைக்கப்படுகிறது அவருடைய இந்த வேலூர் பேச்சுக்கு பிறகு. இதனுடைய மைய புள்ளியாக வரும் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, வஞ்சிக்கப்படும் தென்னிந்தியா, பழிவாங்கப்படும் தமிழ்நாடு என்ற அந்த தலைப்பின் கீழே பெரும் பெரும் ஆளுமைகள் கலந்து கொள்றாங்க. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற இந்த முழக்கத்தை மேலும் வலு சேர்க்கும் விதமாக பல இஷ்யூஸை அங்க அட்ரஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு SIRக்கு உண்டான அந்த இதுவும் வந்திருக்கு, ஃபைனல் டிராஃப்ட் ரோல். ஸோ இது எல்லாமே மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கான நோக்கம் என்ன? அதாவது வஞ்சிக்கப்படும் தென்னிந்தியா, பழிவாங்கப்படும் தமிழ்நாடுன்னு சொல்றதனுடைய அடிப்படையாக பார்க்கிறது ஒன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள். குறிப்பாக தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை திடீர்னு கூடுது. ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியலில் பிரச்சனை வருது, இன்னொரு பக்கத்தில் ஓட்டு போட்ட பிறகு அறிவிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையை விட எண்ணக்கூடிய எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. சமீபத்தில் டாக்டர் பரக்கலா பிரபாகர் ஆந்திரா எலெக்ஷனை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாரு. கரண் தப்பாருக்கு ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அவரும் இதுல இந்த கருத்தரங்கத்துல கலந்துகிட்ட இருக்கிறாரு. அவர் எப்படி சில மணி நேரங்கள்ல பல லட்சம் வாக்குகள் ராத்திரி போடப்பட்டது, அதுக்கு பிறகு எப்படி அப்போ அனௌன்ஸ் பண்றதை விட கூடுதல் ஓட்டு எண்ணப்பட்டதுன்றதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. அப்போ இந்த தேர்தலே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல தேர்தல் நடக்கக்கூடிய விதம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் அந்த
நேர்மையான முறையில ஆட்சிக்கு வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுது. ஒரு பக்கம் நிதி ஒதுக்கீடு, ஒவ்வொரு தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆந்திராவுக்கு மட்டும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு கூடுதலா கொடுக்கறாங்க. அதுவும் முந்தின பட்ஜெட்ல கூடுதல் ஒதுக்கப்பட்டது, இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு கூடுதலாக கொடுக்கல. அதே நேரத்துல இந்த மாநிலங்களினுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுதுன்னு சொன்னா, ஒண்ணு இந்த செஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, சர்சார்ஜ்னு இருக்கு. இந்த சர்சார்ஜும் செஸ்ஸும் வந்து டாக்ஸுக்கு மேல உள்ளது. அதனுடைய பங்கீடு வந்து ஒன்றிய அரசு தான் விரும்பக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் கொடுக்குது, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கல. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆளுநர்கள், நம்ம இங்க தமிழ்நாட்டுல ஆளுநர் ரவி செயல்படுறது இதை பாக்குறோம். சட்டமன்றத்துல திருப்பி திருப்பி கூடி ஒரு பில்ல வந்து பரிந்துரை செய்யறாங்க, அது கையெழுத்து போட மாட்டேன்றாரு. பல்கலைக்கழகங்கள்ல தலையிடுறாரு. தேவையில்லாத குழப்பங்களை அவருடைய உரையாடல்கள் மூலம் நடத்துறாரு. இது தென் மாநிலங்கள்ல, குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்துதான் இப்ப நீங்க சொன்ன சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம். இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஏற்கனவே இருந்தது. 2024 ஓட்டு போட்ட போது இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.41 கோடி. அது இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய பட்டியல்ல பார்க்கும்போது 5.67 கோடியாக குறைந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 76 லட்சம் பேர் வாக்காளர்கள் விடுபட்டு போகிறாங்க. அதுல ஒரு 25 லட்சம் பேர் இறந்து போனவர்கள் விட்டுட்டா கூட 50 லட்சம் பேர் வாக்கு உரிமையை இழக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அஸ்ஸாம்ல இது அங்க வந்து எஸ்ஐஆருக்கு பதிலாக எஸ்ஆர் பேர்ல நடத்தினாங்க, ஸ்பெஷல் ரிவிஷன், சிறப்பு திருத்தம். அங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஃபார்ம் வாங்கல, எல்லா வீடுகளுக்கும் போய் பட்டியல்ல பேர் சேர்த்தாங்க. அதனால அங்க 2024 எண்ணிக்கைக்கும் இப்போ உள்ள எண்ணிக்கைக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் கமிஷன் வச்சிருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கான ஓட்டர்ஸ் லிஸ்ட், நகராட்சிக்கான ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதோட கூடுதல் ஓட்டு இருக்கு. அப்ப இது திட்டமிட்டு கொஞ்சம் பேரை நீக்கிறது என்பது நடந்துட்டு இருக்கிறதுன்றது பல மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை நடத்த வேண்டியது இருக்கு. சின்ன ஒரு குறுக்கீடு, இந்த எஸ்ஐஆர் விவரத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம கடந்த இந்த டிராஃப்ட் ரோலை பற்றி நம்ம தமிழ் வாயிலாக நீங்க பல எக்ஸ்க்ளூசிவான தகவலையும் அப்போதையே நீங்க சொன்னீங்க. தொகுதி வாரியாகவும் பார்த்தோம் அப்படின்னா, திமுக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகள், குறிப்பாக திரு மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதிகள், பெரும் பெரும் அமைச்சர்களுடைய தொகுதிகள் எல்லாம் கணிசமான வாக்குகள் வந்து டிலிஷன் செய்யப்பட்டிருக்கு, ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பார்க்கிறோம். கடந்த முறை கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில நீக்கப்பட்டிருந்தாங்க டிராஃப்ட் ரோல்ல. இப்போ ஃபைனல் ரிவிஷன் வந்திருக்கு, 83,000 அரௌண்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து. ஸோ இப்போ டிஎம்கே ரொம்ப, அதாவது இன்னும் அதே பார்க்குறோம், எடப்பாடியில எல்லாம் பெருசா ரிமூவ் பண்ணல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கக்கூடிய தொகுதியில. அப்போ திட்டமிட்டே அப்போ இது டெலிஷன் பண்ணாங்க பார்க்கணுமா, அல்லது இறந்தவர்கள், ஷிஃப்டடு, இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் நம்ம ஏற்கணுமா? இல்ல, திட்டமிட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள், கவனக்குறைவாலும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு காங்கிரீட் எக்ஸாம்பிள் எனக்கு ராயப்பேட்டை பகுதியில இஸ்லாமியர்கள் கூடுதலாக வாழக்கூடிய பகுதி. அங்க வந்து 36 பேருடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது. அதுல 32 பேர் இஸ்லாமியர்கள். அதுல ஒரு பெண்மணி இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தலைமை ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் உட்பட நீக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கவனக்குறைவாகன்றது எதை வச்சு சொல்றேன்னா, நிறைய பேரு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிருக்காங்க பெண்கள், அவங்களுடைய பெயர்கள் புதிய இடத்துல சேர்க்கப்படவில்லை. இன்னொரு பக்கத்துல கல்யாணத்துக்கு முன்னால அவங்க பேரு, அப்பா பேரு கணேசமூர்த்தி இருந்த நாய்க்கு பரிமளா கணேசமூர்த்தின்னு வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க, அல்லது பரிமளா மூர்த்தின்னு வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு முருகனை கல்யாணம் பண்றாங்க, அப்ப பரிமளா முருகன் மாத்திருப்பாங்க. அப்ப பேர் மாறுதுன்றதுனால அவங்க பேரு எடுக்கப்பட்டு விடுகிறது. இப்படி பல குளறுபடிகள் இருக்கு. ரொம்ப
சிம்பிளா அஸ்ஸாம்ல பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கு. இனி நீக்கிறது ஒரு பக்கம், சேர்க்கிறது ஒரு பக்கம். இப்போ புதுசா 18-19 வயசுல ஒரு 12.5 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது ஓகே. ஆனால் ஏற்கனவே முதல்ல வரைவு பட்டியலில் போட்டிருந்ததுல 12.5 லட்சம் பேர் சந்தேகத்துக்குரியவர்கள்னு சொல்லி அவங்களுக்கு ஒழுங்கா நோட்டீஸும் அனுப்பல, வெரிஃபை பண்ணல, அவங்களுடைய பெயர் பலதும் இன்னைக்கு காணாம போயிருக்கு. இப்ப இன்றைக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஆளுங்கட்சியாவது அல்லது எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு தொகுதியிலையும் பூத் இருக்கு, பூத் லெவல் ஏஜென்ட் வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு எல்லா வீட்டுக்கும் ஏறி அதை வெரிஃபை பண்றது. வாக்குரிமை பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து இன்றைக்கு ஒரு மனு முதல்வர் அவர்களுக்கும் இதர கட்சிகளுக்கும் அனுப்பியிருக்கிறேன். அதுல நான் கேட்கக்கூடிய கோரிக்கை தான், எல்லா வீட்டுக்கும் ஒரு டீம் அனுப்புங்க. பேர் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பூத் ஸ்லிப் எழுதி கொடுத்துருங்க. பேர் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபார்ம் 6 நிரப்பி கொடுங்க. இப்ப தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்கள என்ரோல் பண்ண வைங்க. அப்பவும் அவங்க ரிஜெக்ட் ஆகாத அவங்கபடி உத்தரவாதப்படுத்துங்க. இதை நீங்க பார்க்கும்போது தவறுதலாக நீக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த ராயப்பேட்டையில மாதிரி உள்ள இடங்கள்ல சம்பந்தமில்லாத யாராவது ஒருத்தன் ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி இவங்க இந்த ஊர்ல இல்லைன்னாங்க அதை வச்சு பேரை நீக்கியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தப்பு. அப்போ அவங்களுடைய பேரை திருப்பி சேர்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சவால். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த SIR ரிப்போர்ட்டை வச்சுதான் சென்சஸ் நடத்த போறாங்கன்றாங்க. அப்ப இதுல விடுபட்டு போறக்கூடியவங்க சென்சஸ்லயும் விடுபட்டு போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அது இன்னொரு பெரிய ஆபத்து. ரெண்டாவது, சென்சஸ்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும், என்ன தகவல்கள் சேகரிக்கணும்ன்றதை பற்றி மக்கள் மத்தியில ஒரு விவாதம் நடத்தப்படவில்லை. இப்ப காஸ்டும் சேர்த்து காஸ்ட் சென்சஸ் நடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கு. அப்பதான் கரெக்டா யாரு எந்த இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு, என்ன இடஒதுக்கீடு தொடரணுமா, அதை இன்னும் கூட்டணுமா, இதெல்லாம் முடிவு செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சென்சஸை ஒட்டி அடுத்து வரக்கூடிய பெரிய ஆபத்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ப்ரொஃபசர் கணேஷ் தேவி அவர்கள் நிறைய ஆய்வு செய்திருக்கிறாங்க. சென்சஸ் எப்படி நடத்தணும்ன்றதை பற்றியும் ஆய்வு செய்திருக்காங்க. நிறைய கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த 26ஆம் தேதி சார் PT தியாகராஜா ஹாலில் மாலை 4 முதல் 8 மணி வரை நடத்தக்கூடிய கருத்தரங்கத்துல கலந்துக்கிடுறாங்க. அவங்க சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தென் மாநிலங்களுடைய செல்வாக்கு மொத்தமா போயிடும். குறிப்பா கேரளாவில் இப்ப 20 சீட் இருக்குன்னா பிறகு இன்னும் 20 சீட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடும், ஆந்திரா தெலுங்கானாவில் கொஞ்சம் கூடும். ஆனால் வட மாநிலத்துல உதாரணத்துக்கு ஊபியில இப்போ 40 சீட் இருக்கு, அது 89 சீட்டா கூடிரும்ன்றாங்க. அப்ப யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களும் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை என்பது தென் மாநிலங்கள் அனைத்தையும் விட மிக அதிகமாக இருக்கும். அப்ப நீங்க பாராளுமன்றத்துல போய் நீங்க எதுவும் பேசுறது எடுபடாமல் போகும். இதே மாதிரி வடகிழக்கு, கிழக்கு இந்தியாவினுடைய மாநிலங்களும் பாதிக்கப்படும். அப்போ இதை பற்றியும் ஒரு பெரிய விவாதம் நடத்த வேண்டியது இருக்குது. இந்த கருத்தரங்கத்துல பேசப்படும். தமிழ்நாட்டில் முன்முயற்சி எடுத்து ஒரு பெரிய கமிட்டி போட்டாங்க, ஹை லெவல் கமிட்டி ஆன் யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில அந்த குழுவுல திரு அசோக் வர்தன் ஷெட்டி IAS, முன்னாள் துணைவேந்தர் மரைட்டம் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பேராசிரியர் நாகநாதன், இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், பார்ட் A ரிப்போர்ட் மாநில அரசுக்கு கொடுத்திருக்காங்க. அதை சட்டமன்றத்தில் தாக்குதல் செய்துட்டு தமிழ்நாடு முதல்வர் இந்து பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்தில் ஒரு முழுப்பக்க கட்டுரையும் எழுதியிருக்கிறார். இப்போ அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த பெடரலிசம், இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுலதான் நீங்க சொன்ன மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி, அந்த மத்தியில நடக்கக்கூடிய கூட்டாட்சி எப்படி இருக்கணும், அப்போ அதுக்கு என்னென்ன செய்யணும்னு பரிந்துரைகள் வந்திருக்கு. அதை பற்றி இந்த கருத்தரங்கத்துல அசோக் வர்தன் ஷெட்டி சாரே நேரடியாக பேசுறதாக இருக்கிறார்.
அப்போ இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம யோசிக்கிறது என்னன்னு சொன்னா, மக்கள் மத்தியில இது விவாதிக்கப்பட வேண்டும். எதனால பழிவாங்கப்படும் தமிழ்நாடுன்னு சொல்றோம்னு சொன்னா, பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் இங்க வரும்போதெல்லாம் என்ன பேசிட்டு போறாங்க? இரட்டை என்ஜின் சர்க்கார் வேணும். அப்ப இங்கேயும் நீங்க பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டா தான் நாங்க போதுமான பணம் தருவோம். ஏற்கனவே பல நிதி ஒதுக்கீடுகள் தரப்படவில்லை என்பது திருப்பி திருப்பி இந்த பட்ஜெட்லயும் கூட நிதியமைச்சரே அதனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் காலப்போக்கில் பல பிரச்சனைகளை உருவாக்கும். தென்னிந்தியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு கூடுதலாக பாதிக்கப்பட போகிறது. அதை பற்றி தமிழ்நாடு முழுவதும் விவாதம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த கருத்தரங்கம் நடக்குது. இதுல நான் ஏற்கனவே சொன்னதை தவிர எம்ஜி தேவசாயம் IAS ஓய்வு கலந்துகிடுறாங்க. அதே மாதிரி நீதிபதிகள் 2 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், நாகமோகன் தாஸ் கர்நாடகாவில இருந்தும் ஹரிபரந்தாமன் சென்னையிலிருந்தும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கலந்துகிடுறாங்க. BR பட்டேல்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தினுடைய திட்டக்குழுவினுடைய வைஸ் சேர்மன் கலந்துகிடுறாரு. கேரளாவில இருந்து கேரளா ஸ்டேட் பிளானிங் போர்டினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முனைவர் ராமகுமார் கலந்துகிடுறாரு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் கலந்து கொள்கிறார். ஸோ இது ஒரு நல்ல விவாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த கருத்துக்கள் தொடர்ந்து பிரதிபலிக்கப்படும், விவாதங்கள் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்க பேசுனதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கேள்விதான். இப்போ நீங்க இந்த எஸ்ஐஆர்னுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த கடந்த எஸ்ஐஆருக்கும் இப்போ உள்ள எஸ்ஐஆருக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல பல காரணங்கள் அவங்க சொல்றாங்க. இந்த எஸ்ஐஆர் அடிப்படையாக வைத்துதான் சென்சஸை இப்ப நெக்ஸ்ட் இயர் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ மத்திய அரசு அது சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருக்கா? இப்போ எஸ்ஐஆர்ல இப்ப இந்த தேர்தலில் வாக்கு அளிக்காதவங்க, தன்னுடைய பேர் தெரிந்தோ தெரியாமலோ விடுபட்டவர்கள், அவர்கள் என்ன நிலைமை ஆகும்? குடியுரிமை கேள்விக்குறியாகுமா? ஏன்னா அந்த தொழில் தான் நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க முன் வச்சீங்க. அப்போ என்ன அவங்களுடைய நிலை என்ன? நிச்சயமாக அது குடியுரிமையை கேள்விக்குறியாக்கும். தேர்தல் கமிஷன் திருப்பி திருப்பி உச்ச நீதிமன்றத்துல கூட என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா, குடியுரிமையை செக் பண்ண வேண்டியது எங்களுடைய டியூட்டி, அதைத்தான் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உள்துறை அமைச்சர், அஸ்ஸாமினுடைய சீஃப் மினிஸ்டர், இவங்கெல்லாம் நாங்க வெளியில இருந்து வந்தவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு வெளிநாட்டுங்க இருந்து வெளியே வரட்ட போறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இல்லை. ஆனால் அவங்க பேர் குடியுரிமை இல்லைன்னு வந்துடும் போது ரெண்டையும் சேர்த்து தானே பாக்குறாங்க. வாக்காளர் பட்டியலில் இருக்கணும்னா நீ குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். அப்போ பட்டியல்ல வேற இல்லைன்னா நீ குடியுரிமை பெறவில்லை. அப்போ இந்த 74 லட்சம் பேர் என்ன ஆகும்? 74 லட்சத்துல கொஞ்சம் பேர் இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கணும். மீதி உள்ளவங்களுடைய வாழ்க்கை என்னவாகும்? அஸ்ஸாம்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, இதுக்கு முன்னாலேயே அந்த நேஷனல் சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்டர் தயார் பண்ணாங்க. சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமுல்படுத்தும் போது பல ஆயிரம் பேர் இதே மாதிரி குடியுரிமை இல்லைன்னு சொல்லி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு அந்த சென்சஸுக்காக போட்டிருக்கக்கூடிய குழுவினுடைய தலைவர் இதுவரைக்கும் இதை பற்றி தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனா திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, சென்சஸ்லயும் குடியுரிமை பெற்றவர்கள் தான் இடம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது எஸ்ஐஆர்ல விடுபட்டு போகக்கூடியவர்கள் அதுலயும் விடுபட்டு போவதற்கான மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறதுன்றதான் கண்கூடாக பார்க்க முடியும். நிச்சயமா சார். வரக்கூடிய 26ஆம் தேதி தமிழ்நாடு, அதாவது தென்னிந்தியா வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாடு பழிவாங்கப்படுகிறது என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல பெரும் பெரும் இன்டலெக்சுவல்கள், ஜனநாயக சக்திகள் பங்கு கொள்றாங்க. மாநில சுயாட்சி, எஸ்ஐஆரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே போல் டீலிமிட்டேஷனால் ஏற்படக்கூடிய தென் மாநிலங்கள் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள், இது போன்ற பல விஷயங்கள் அதில் கலந்துரையாடப்பட இருக்கிறது.
அது சம்பந்தமாக எக்ஸ்க்ளூசிவா எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.